நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு கூட இருப்பவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தந்தையே உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாய் உமது அன்பை கல்வாரியிலே நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் அன்பு செய்கிறேன் என்று நிரூபித்து எங்களை ஆசீர்வதித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே கல்வாரியிலே சிலுவையை சுமந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக ஆணிகளால் அறையப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக உயிரை விட்டு ஆண்டவரே உமது உயிர் தெழுதலின் மூலம் ஆண்டவரே எங்களை மீட்டு ரட்சித்தவரே உம்மை துதிக்கிறோம். உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்கு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் தகப்பனை என்னுடைய மன கண்களை திறந்திடுவீராக. தெளிவாய் உம்மை பார்ப்பதற்காக ஆண்டவரே உமது ஞானத்தின் ஆவி எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமைகளின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு ஆசீர்வதிப்பதே விருப்பம். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் எந்த தீங்கிலும் விழுந்து விடாதபடி அவர்களை பாதுகாப்பதே அவருடைய விருப்பம். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அவரால் நீங்கள் அரவணைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசுதான் நமக்கு ஒரு பெரும் சொத்து. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 23வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை,
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிருக்கும் அஞ்சிடேன். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதால் எந்த ஒரு தீங்கும் என்னை அணுகாது என்று தாவீது பாடுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகளினாலும் பலவிதமான பாடுகளினாலும் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய இந்த வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே பல வகையான மேடு பள்ளங்கள் இருக்கின்றன, வளைவு நெளிவுகள் இருக்கின்றன, குறைவு நிறைவுகள் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். சில பேருக்கு பிரச்சனைகள் மலை போல் வரலாம். கஷ்டப்பட்டு அந்த மலை மீது ஏறி அவர்கள் கடந்து செல்வார்கள். அப்பொழுது இன்னொரு மலை அவர் கண்ணுக்கு தெரியும், இன்னொரு பிரச்சனை. மீண்டுமாய் அந்த மலை மீது ஏறி கஷ்டப்பட்டு செல்வார்கள். அதன் பிறகு அடுத்த மலையை பார்ப்பார்கள். இப்படியே வாழ்க்கை கடந்து போகும். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த விதமான சூழ்நிலைகளில் நம்மோடு கூட இருப்பது யார் என்று பார்த்தோம் என்றால் எந்த ஒரு மனிதரும் கிடையாது. வாழ்க்கை இந்த சூழ்நிலைகளில் நம்மோடு கூட இருக்க யாருமே நம்மோடு கூட கடந்து வருவது இல்லை. அதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தை உங்களோடு கூட வரலாம், அதுவும் நீங்கள் திருமணம் ஆகிய நாட்கள் வரை, அல்லது உங்களுடைய தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் உங்களுக்கு துணையாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ இருள் சூழக்கூடிய பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் உன்னோடு நான் கூட இருப்பேன். நீ என்னை விசுவசித்து நீ எனக்காக வாழ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே, நீ எந்த சூழ்நிலையை கடந்து செல்லக்கூடிய வேளையிலும் என்னுடைய உடனிருப்பை நீ அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், சில நேரங்களில் அநேக பேர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய மனைவிதான் எனக்கு துணை, என்னுடைய கணவர் தான் எனக்கு துணை, என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டு என்றால் அவர்கள் எனக்கு சம்பாத்தியம் பண்ணி போடுவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், அவர்களே எனக்கு துணையாய் இருப்பார்கள். பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? என்னுடைய தாய் தந்தையர் பெற்றோர்கள் எனக்கு துணையாய் இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இதில் யாருமே நமக்கு நிரந்தரமான துணையாய் வருவதில்லை. அவர்கள் நமக்கு துணையாய் இருப்பது இல்லை. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம் தாழ்விலும் சரி, குறைவிலும் சரி, நிறைவிலும் சரி, நம்மை தாங்கிட ஒரு நபர் தேவை. அதற்கு நாம் இந்த உலகத்தில் தேடி அலைகிறோம். யாராவது ஒரு உண்மையான ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க மாட்டாரா? ஒரு உண்மையான நண்பர் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் அலைந்து திரியலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே நமக்கு சாதகமாய் இருப்பதில்லை. இதனால் நம்முடைய மனது அளவில் நாம் பாதிக்கப்பட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராய் நாம் நம்மையே உருவாக்கி கொள்கின்றோம். எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையில் இருக்கிறேனே, என்னுடைய தாய் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குமே, என்னுடைய தந்தை என்னோடு கூட இருந்தால் ஆசீர்வாதமா இருக்குமே, என்னுடைய நண்பரை நான் மலை போல் நம்பி இருந்தனே, அவன் என்னோடு கூட இருந்தால், அவள் என்னோடு கூட இருந்தால் ஆசீர்வாதமா இருக்குமே என்று இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், இவர்கள் எல்லோருமே உன்னை விட்டு கடந்து போவார்கள். ஏனென்றால் நீ ஒளியில் இருக்கக்கூடிய வேளையிலே அநேக பேர் உன்னோடு கூட வருவார்கள், உன்னோடு நடக்க விருப்பப்படுவார்கள். நீ இருளிற்குள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே, நீ இருளை அடைந்து அந்த இருளின் வழியில் நடக்கக்கூடிய வேளையிலே நீ யாரையுமே நீ கண்டுகொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக நபர்களை பார்த்து இருக்கின்றேன். குறிப்பாக இந்த குருவானவராய் மாறி 5 வருடங்கள் முடிந்திருக்கின்றன. இந்த 5 வருடத்தில் பலதரப்பட்ட மக்களை நான் சந்தித்து இருக்கின்றேன், பலதரப்பட்ட குருக்களை சந்தித்து இருக்கின்றேன், அருட் சகோதர சகோதரிகளை சந்தித்து இருக்கின்றேன். ஆனால் யாருமே நம்மோடு கூட வர மாட்டார்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு பொல்லாப்பான பிடியில் இருக்கின்றது, சாத்தானின் பிடியில் இருக்கின்றது. அநேக பேர் பதவிக்கும் பட்டத்திற்கும் ஆசைப்பட்டு, பணத்திற்கும் ஆசைப்பட்டு எந்த சூழ்நிலைகளிலும் எதையும் செய்ய அவர்கள் சித்தமாய் இருப்பார்கள். எனவே உங்களை பாதுகாக்க முடியாத
மனிதர் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இனி என்னுடைய வாழ்க்கையில் தீமை வரக்கூடிய வேளையிலே அப்போது யார்தான் என்னோடு கூட இருப்பார் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஏக்கம் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக அன்னை மரியாளுக்கு வானதூதர்கள் தரிசனமாகி அவருக்கு அவருடைய பெயரை கூட கொடுக்கிறார்கள், இம்மானுவேல் என்று. அப்படி என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், இன்றும் உயிரோடு நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அநேக பேர் சொல்லுகிறார்கள், இந்த கொரோனா நோயினால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது, அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறார்கள், கண் தந்தை கடவுளை சபிக்கிறார்கள், அநேக பேர் விசுவாசத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்து, செய்த செயல்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், இணைந்து ஜெபியுங்கள். இந்த கொரோனா நோய் இந்த உலகத்தை விட்டே கடந்து போகும். ஏனென்றால் அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. ஆண்டவருக்கு தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலை, இப்படி இக்கட்டான சூழ்நிலை நாம் இருக்கிறோம் என்றால் கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார் இந்த உலகத்தை குறித்து. நம்முடைய சூழ்நிலைகளிலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து ஆண்டுடைய வல்லமையை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். துக்கத்தில் இருக்கவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, நாம் பைபிளிலே பார்க்கலாம், அந்த திருவிவிலியத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, அநேக பேர் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார்கள். முதலில் ஒரு நபரை நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 39வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவருடைய தந்தை அவரை அன்பு செய்கின்றார், அவருடைய சகோதரர்களை யோசேப்பு அதிகமாய் நேசிக்கின்றார். ஆனால் தந்தை அதிகமாய் அன்பு செய்தபடியினால் அவருடைய சகோதரர்களுக்கும் இவருக்கும் இடையிலே மன கசப்பு ஏற்படுகின்றது. இவர் சகோதரர்களை அன்பு செய்கின்றார், ஆனால் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து இவரை வெறுக்கிறார்கள், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அவரை எப்படியாவது தந்தையிடமிருந்து பிடுங்கிவிட வேண்டும், அவர்களை பிரித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த சூழ்நிலையில் தான் யோசேப்பு கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அங்கிருந்து அவர் தன்னுடைய சகோதரர்களிடம் இருந்தும் தந்தையிடம் இருந்தும் பிரிக்கப்படுகின்றார். தன்னுடைய சகோதரர்களினால் பிரிக்கப்பட்டு எகிப்திற்கு அவர் விற்கப்படினார். 20 காசுகளுக்காக, வெள்ளி காசுகளுக்காக அவரை மேஜர்களிடம் விற்று விடுகிறார்கள் சகோதரர்கள். அப்போது போர்த்திபார் வீட்டில் இருக்கின்றார். அங்கும் அவருடைய சூழ்நிலை சரியில்லை. ஏனென்றால் போர்த்திபாரை மனைவி அவரை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி திட்டமாய் இருக்கின்றார். அந்த இடத்திலும் இருந்து அவர் தப்பி செல்லுகின்றார். பாருங்கள், அவர் இருளிலே நடந்து கொண்டு இருக்கின்றார். அங்கு தப்பி செல்லக்கூடிய வேளையிலும் கூட அந்த போர்த்திபாருடைய கணவரும் போர்த்திபாருடைய மனைவியும் சேர்ந்து அவரை சிறைச்சாலையில் போடுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு கூட இருப்பதை அவர் உணர்கின்றார். ஆண்டவர் அவரை அங்கு உயர்த்துகின்றார். ஆண்டவரோடு கூட இருந்தபடியினால் அந்த தேசத்திலே ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார். அவருடைய சகோதரிகளுக்கு அவர் உணவு கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவரை பெரியவராய் மாற்றுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அவர் இருளின் சூழ்நிலையில் நடந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டம் வைத்து அவரை உயர்த்தினார். அதே ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? அவர் நமக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆனால் நீங்கள் அந்த திட்டத்தை உங்களுடைய ஜெபத்தின் வழியா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை தான் நற்கருணை நாதரும் விரும்புகின்றார். இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்ப்போம். தாவீது. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி 30:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தாவீது கடவுளாகிய ஆண்டவருடைய வலிமையை பெற்றிருந்தார். ஏனென்றால் கடவுளாகிய ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் அந்த வலிமையை அவர் பெற்றுக் கொண்டார். அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அமலேக்கியரோடு போர் நடக்கின்றது. அப்பொழுது அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள்? சிக்லாவை அமலேக்கியர்கள் தாக்கி தீக்கரை ஆக்கிறார்கள். அங்குதான் அந்த சிக்லாவில் தான் தாவீதுடைய குடும்பம் இருக்கின்றது. அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பொன்னும் பொருளும் படைகளும் அங்கு இருக்கின்றன.
அங்க என்ன நடக்கின்றது? இந்த அமலேக்கியர்கள் போர் தொடுத்து வந்து எல்லாவற்றையும் தீக்கிரையாக்கி அவருடைய மனைவி, பிள்ளைகள், மக்கள், போர் வீரர்கள் எல்லாவற்றையும் அடிமையாய் எடுத்து செல்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இவர் தனித்து விடப்பட்டவர் போல் இருக்கின்றார். அப்பொழுது மீதி இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகின்றார். நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். அவர்கள் அந்த வலிமை உள்ள மட்டும் ஆண்டவரை நோக்கி ஓலமிட்டு அழுது ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் வல்லமையா இறங்கி வருகின்றார். அந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் அவர் நடந்த வேளையிலும் கூட யாருமே இல்லையே, தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீதை ஆண்டவர் சந்திக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் போய் அந்த அமலேக்கியர்களை துரத்தி அடித்து எல்லோரையும் மீட்டு வருகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீக்கி ஜெபித்து உங்களுடைய கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து நீங்கள் அவருடைய விருப்பப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் ஆண்டவர் வலிமை மிக்க ஒரு கடவுளாய் உங்களோடு கூட இருப்பார். பாருங்கள், இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பவுலடியார் இவ்வாறு சொல்லுகின்றார், எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வேறு என்ன இருக்க போகின்றது? இவ்வளவு வேதனை பாருங்கள். யாருமே என்னிடம் இல்லை, என்னோடு இல்லை. எல்லோரும் என்னை தேடி வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய வேளையிலே எல்லோரும் என்னை தேடி வந்தார்கள். அற்புதத்தை பார்த்தார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஆனால் இப்போது என்னிடம் யாருமே இல்லை. ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மரத்தை போல் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவரோடு கூட இருப்பதை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த செய்தி தான் ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் பொருளை சேர்த்து வைத்திருக்கலாம், இடத்தை சேர்த்து வைத்திருக்கலாம், பொன்னை சேர்த்து வைத்திருக்கலாம், நீங்கள் நல்ல உறவுகள் என்று சொல்லி ஏமாந்து கொண்டு இருக்கலாம். எதுவுமே உங்களுக்கு துணையாய் வருவதில்லை. நீங்கள் உங்களுடைய நேரம் வரக்கூடிய வேளையிலே நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன், இப்பொழுது ஒரு இருளில் நடப்பது போல நடக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், என் மகனே, என் மகளே, நீ என்னிடம் வா. நான் உனக்கு கடவுளாய் இருக்கின்றேன். நீ என்னோடு இருப்பதினால் தீங்குக்கும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நேரத்திலும் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கின்றீர். இளமை பருவத்தின் முதல் நான் பாவம் செய்து இருக்கின்றேன். பாவம் செய்து ஆண்டவரே நீர் கூட தந்த வல்லமை இழந்து போய் இருக்கின்றேன். தாவீது பாவம் செய்தார், அவன் ஆண்டவருடைய வல்லமை இழந்து போனார். அதன் பிறகு அவர் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அழுது புலம்பிய வேளையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்தார். ஆண்டவர் அவர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தபடியினால் இந்த நாளிலும் கூட நற்கருணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே நான் உலகம் முட்டியும் வரை உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நாட்களும் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் போல் இருக்கிறீர்களா? எனக்கு யாரும் இல்லையே, தனித்த மரம் போல் இருக்கிறேன் ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? இன்றும் நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? அஞ்ச வேண்டாம். எந்த ஒரு தீங்குக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். இந்த நாளில் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் யாராவது கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலும் சரி, என்னுடைய ஊரிலும் சரி, என்னுடைய நாட்டிலும் சரி, ஆண்டவரே, உலகத்திலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கொலையாய் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளில் தகப்பன், நீர் என்னை பாதுகாத்து இருக்கின்றீர். எதற்காக? அவர்களை ஜெபித்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக, அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் வல்லமை மிக்க ஒரு போர் வீரரை போல் எங்களோடு கூட இருக்கின்றீர். இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமியை நீர் அழித்து விடும்படியாக நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒளியாய் வாரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களுடைய தனிமையை மாற்றி உங்களோடு நடந்து நான் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு வல்லமையும் பலத்தையும் இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிப்போம். அவரே நமக்கு எல்லாமாய் இருக்கின்றார். அவரை விட்டு பிரிந்து விடாதபடி நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். பவுலடியார் சொன்னார், யார் என்னை ஆண்டவரிடம் இருந்து பிரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார். அந்த விசுவாசம் எனக்குள் இருக்கின்றதா என்று ஆய்ந்து அறிந்து இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். நாம் ஜெபிக்கலாமா?
சேர்ந்து செபியுங்கள். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்கு நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி அநேக தீர்க்கதரிசியை நீர் இந்த உலகத்தில் எழுப்பி அவர்கள் மூலம் நீர் பேசி ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீர் ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதோடு என்னுடைய கரம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அவர் பாவத்தில் விழுந்த வேளையிலும் கூட அதிலிருந்து தப்புவித்து ஆண்டவரே அவர் பாவத்திற்காக மனம் வருந்திய வேளையிலே அதில் இருந்து அவரை மீட்டு மீண்டுமாய் அவரை உமது மார்போடு அணைத்து அவருடைய வழி மரபிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஒரு தந்தை கடவுளாய் கொடுத்து ஆசீர்வதித்தீரே. அதற்காக நமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய சோர்வுகளை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் இருளிலே கடந்து போகிறது சுவாமி. ஒளியாகி உமது முகத்தை எங்கள் மீது திருப்புவீராக. இழந்து போன அந்த ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இழந்து போன அந்த உறவுகளை கொடுப்பீராக. இழந்து போன எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளமைகளையும் நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தான் சுவாமி இந்த உலகத்தில் தெய்வமாய் இருக்கின்றீர். உம்மை தவிர எங்களுக்கு வேறு யார் எந்த ஒரு கடவுளும் கிடையாது ஆண்டவரே. உம்மை தவிர யாருமே எங்களை பாதுகாக்க முடியாது சுவாமி. உம்மை தவிர யாருமே எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்க முடியாது சுவாமி. உம்மை தவிர யாருமே எங்களோடு நடந்து வர முடியாது சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் தந்தையினுடைய வல்லப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் தந்தையே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கழுவீராக. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களுடைய குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக, எங்களுடைய உறவினர்கள் மீது ஊற்றப்படுவதாக, ஆண்டவரே எங்களுடைய ஊரின் மீது ஊற்றப்படுவதாக, எங்களுடைய பங்கின் மீது ஊற்றப்படுவதாக, ஆண்டவரே எங்களுடைய நாட்டின் மீது ஊற்றப்படுவதாக. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே தேசம் எங்கும் ஊற்றப்படும்படியாக தெளிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கெல்லாம் அந்த கொரோனா நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உதவி செய்யக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செவிலியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். லேப் டெக்னீஷியனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் காவலர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ராணுவ வீரர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். சமூக ஆர்வலர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இவர்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. தன்னுடைய வாழ்க்கையும் பொருட்படுத்தாதபடி ஆண்டவரே, இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக பணிவிடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்களை நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கின்றேன் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எரிக்கோவில் கோட்டை சூழ்ந்திருந்தது போல் அவர்களை நீர் சூழ்ந்து இருக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனை நீர் சொல்லி இருக்கின்றேன். சங்கீதம் 125:2 சொன்னதுபடி, இதோ எருசலேமை சுற்றில் மலைகள் இருப்பது போல் நான் என்னுடைய பிள்ளைகளை சுற்றி இருப்பேன் என்று சொன்னீரேன். இந்த நேரத்தில் அவர்களை சுற்றி இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த கொரோனா நோயை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த கல்வாரியில் இருந்து சிந்திய ரத்தத்தினால் நீர் இந்த நோயை முற்றிலும் அழிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர்தானே சுவாமி வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். எஸ்ஐயா 53:5 எனது தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் ஒருவேளை இந்த நோயை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தினுடைய பாவங்கள் இந்த நோயை கொண்டு வந்திருக்கலாம். எங்கள் ஊரில் உள்ள பாவம் இந்த நோயை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள பாவம் இந்த நோயை கொண்டு வந்திருக்கலாம். என்னுடைய தேசத்தில் உள்ள பாவம் இந்த நோயை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள மக்கள் செய்த பாவத்தினால் நோய் வந்திருக்கலாம். இந்த நேரத்தில் தகப்பனே, நீர் எங்களை மன்னிப்பீராக. தாவீது ஆண்டவரே, தாவீது தன்னுடைய மக்களுக்காக ஜெபித்த வேளை அவரோடு கூட இருந்தீரேன். சாமுவேல் அரசர் ஆண்டவரே தன்னுடைய மக்களுக்காக அந்த திரு கோயில் முன்பாக இருந்து ஜெபித்த வேளையிலே அவருடைய குரலை கேட்டு பதில் கொடுக்கிறே சுவாமி. தானியேல் ஆண்டவரே தன்னுடைய மக்களுடைய பாவத்திற்காக உம்மை நோக்கி ஜெபித்த வேளையிலே தகப்பனை பதில் கொடுத்தீரே. இந்த நேரத்தில் இதோ உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் இருக்கின்றீரே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு பதில் தருவீராக. தடைகளை மாற்றும், தனிமை எடுத்து மாற்றும், இருளை எடுத்து மாற்றும், ஒளியை நீர் எல்லா மக்கள் மீதும் நீர் ஒளிர செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிந்தின உணவை எங்களுக்கு இங்கு அளித்தருள், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருள், எங்களை சோதனைகள் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பரிசுத்தமாய் இருந்தது போல் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பரிசுத்தத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசி நீங்கள் திரு குடும்பம் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நற்கருணைநாதர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். உள்ளத்தில் விசுவாசத்தோடு தொடர்ந்து அவரிடம் ஜெபியுங்கள். நீங்கள் நடந்து போகும்போது ஜெபிக்கலாம், நீங்கள் படித்திருக்கும் போது ஜெபிக்கலாம், உணவு அருந்தும் போது ஜெபிக்கலாம், ஏதாவது வேலை செய்யும் போதும் ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய ஜெபம்தான் இந்த கொரோனா நோய் முழுவதையும் அழிக்கும். எனவே எந்த ஒரு பொல்லாப்புக்கும் இடம் கொடுக்காதபடி தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுது நம்முடைய நற்கருணைநாதர் தரக்கூடிய இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து எல்லா நோய்களையும் நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும் இருந்து எடுத்து மாற்றி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மளையும் தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக.